शरमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमस्ते. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். கன்னியம்மனுக்கான 108 பாலபிஷேகங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க அந்த பாலபிஷேகத்துக்கான நன்மைகளையும் தொடர்ந்து பதிவுல பாருங்க. எம்ஜிஆர் நகர் கன்னியம்மன் ஆலயத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 108 பாலபிஷேகம் குடத்துல எடுத்துட்டு வந்து பக்தர்கள் அபிஷேகம் செய்த பிறகு அடுத்து பாத்தீங்கன்னா திருவிழா களக்கட்ட துவங்கும். அடுத்தபடி நம்ம கூழ்வார்த்தல், தீ மிதித்தல் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறும். இப்ப அம்மனோட சக்தி கரகம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அபிஷேகங்கள் முடிந்த பிறகு அலங்காரங்கள், மஞ்சள் காப்பு, அடுத்தது குங்கும காப்பு அப்படின்னு ஒன்னொன்னு அலங்காரம் பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம். அபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா பல வகை இருக்கு. முக்கியமா இந்த பாலபிஷேகத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இதை மாதிரி குடத்துல வச்சு கொண்டு வந்து அதை எடுத்து நம்ம அபிஷேகம் செய்கிறோம், நம்மளே சுமந்துட்டு வந்து செய்கிறோம் போது அதற்கான பலன்கள் ரொம்பவே அதிகம். பாலபிஷேகம் செய்யக்கூடியவர்களுக்கு பாவம் தீரும் அப்படின்வாங்க. இதை மாதிரி விரதம் இருந்து வெறும் காலோட இங்கே பார்த்தீங்கன்னா கே நகர் பிள்ளையார் கோவில்ல இருந்து 108 பால் குடங்களும் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறுது. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. முக்கியமா இந்த பாலபிஷேகத்துக்கு இன்னுமே சிறப்புகள் அதிகம். 108 குடங்கள்ல பக்தர்கள் பால் மட்டும் கொண்டு வந்து செய்யறாங்களே, பாலுக்கு என்ன அப்படி ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பசுவோட மடியில இருக்க அந்த பால் பார்த்தீங்கன்னா 7 சமுத்திரங்கள் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமா கருதப்படுது. சமுத்திரம் என்பது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். 7 சமுத்திரம் என்பது மகாலட்சுமியோட அம்சமா தான் இந்த பசு கருதப்படுது. அங்கிருந்து வர அந்த பால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புனிதத்துவமானது. நம்மளோட பாவங்களெல்லாம் போகக்கூடிய அந்த தன்மை அந்த பசுவோட பாலில் தான் நடந்திருக்கு. இதை கொண்டு வந்து நம்ம அபிஷேகம் செய்கிறோம். அம்மனுக்காகட்டும், முருகருக்காகட்டும், எந்த தெய்வங்களுக்கும் நம்ம அபிஷேகம் செய்யும்போது நம்மளோட 7 ஜென்ம பாவங்கள் விலகும். இதுதான் அடிப்படையில் தொன்று தொட்டு கருதப்படுது. ஆன்மீக ரீதியிலும் இதற்காக தான் பாலபிஷேகங்கள் செய்யப்படுது. கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கணும்னுவாங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகங்கள் செய்யப்படுது. பாலாபிஷேகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த 108 குடங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு பாலாபிஷேகம் செய்கிறாங்க. மற்ற நாட்களில் பார்க்கும்பொழுது பல வகையான அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. பால் கொண்டு நம்ம செய்யும்போது பாவம் மட்டும் விலகிறது இல்லை, நல்ல ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் வச்சு செய்கிறோம் அபிஷேகங்கள் அப்படிங்கும்போது புத்திர திருப்தி கிடைக்கும், நல்ல குழந்தை பேரு நிறைய கிடைக்கும். நெய் வச்சு நம்ம முழுமையாக ஒரு சிலை முழுக்க அபிஷேகம் செய்யும்போது நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும். பஞ்சகாவியம் சொல்லக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்யும்போது நல்ல ஆன்மா பார்த்தீங்கன்னா திருப்தி அடையும். என்னதான் சொல்லுங்க, பால் குடமா எடுத்துட்டு வந்து நம்ம ஊத்துறோம் போது 7 சமுத்திரங்கள் கொண்டு ஒரு அபிஷேகம் செய்யும்போது என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இன்னைக்கு இந்த 108 பால் குடம்ன்றது தொடர்ந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நடந்துட்டு இருக்கு. திருவிழா நாட்கள் இல்லாமல் எப்பவும் நம்ம செய்யக்கூடிய நாட்கள்ல ஒரு வேண்டுதல் இருக்கு. நம்ம எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னும்போது 42 நிமிஷம், ஒரு நாழிகை பொழுது அந்த அபிஷேகம் அம்மன் தலையிலிருந்து கீழே விழற வரையும் செய்யணும். ஒரு நாழிகை பொழுது முழுமையாக செய்யக்கூடிய அபிஷேகம் தான் நமக்கு பலனை கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு பொருட்கள் நம்ம வாங்கி கொடுத்து செய்யும்போது தான் இந்த அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மன் கிடையாது, நம்ம செய்யக்கூடிய பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்காகட்டும், அடுத்தது நந்தியம் பெருமானுக்கு, விஷ்ணு பகவான், முருகர், எந்த ஒரு தெய்வங்களுக்கு செய்யும் போதும் ஒரு நாழிகை பொழுது அந்த அபிஷேகமானது தொடர்ந்து நடைபெறணும். அந்த நாழிகைன்றது எல்லா பக்தர்களும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொருட்களை கொண்டு நம்ம செய்யும்போது தான் பரிபூர்ணமான பலன்கள் கிடைக்கும். கருவறையில் மூலவர் விக்கிரகம் வைக்கும்போது எந்திரங்கள் வைப்பாங்க. அந்த எந்திரங்களுக்கு ஒவ்வொரு பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யும்போது அதற்கான ஒரு சக்திகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வெளிப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம செய்ய அந்த ஆலயத்துக்குள்ளேருந்து வர சக்திகள் அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக அங்கே போய் நம்ம வேண்டுறவங்களுக்கு என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரங்கள் நமக்கு எளிமையாக கிடைக்கும். இதன் காரணமாக எல்லா ஆலயங்களையும் அபிஷேகம் செய்கிறது, விளக்கேற்றுறது, பூஜைகள் செய்கிறது
தொடர்ந்து நடைபெறணும்னு சொல்லுவாங்க. எந்த ஆலயமும் பூட்டி வச்சிருக்கிறதோ, எந்த ஒரு அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறதோ அது பார்த்தீங்கன்னா ஊருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இதனாலே தான் ராஜா காலத்திலிருந்து ஒவ்வொரு கோவில்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நிலங்கள், அந்த நிலங்கள் வச்சு அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் வச்சு இந்த கோவில்களுக்கு விளக்கேற்றுவது, பூஜை செய்வது, அந்த பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கறது அப்படின்ட்டு தனித்தனியாக கோவில்களுக்குன்னு ஒரு சொத்தே பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து தனியாக ஒரு சொத்துக்கள் இருந்தது. இப்போ கிராம தேவதைகள் இருக்கு, குல தெய்வங்கள் இருக்கு என்பது அந்த குலத்தை சார்ந்தவர்கள் தனியாக ஒரு நிதி கொடுத்து அந்த குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் செய்வாங்க. இப்போ நம்ம சென்னையில் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி கிராம தேவதைகள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்கள் இருக்கும். கிராமங்களாக இருக்கும் பொழுது இந்த கிராம தேவதைகள் நிறுவப்பட்டு இங்கே சுற்றி இருக்க மக்கள்லாம் வழிபடுறாங்கன்னும் போது இங்க சுற்றி இருக்க மக்கள் கிட்ட இருந்து நிதி திரட்டி இதற்கான இந்த பூஜைகள் தொடர்ந்து செய்யப்படுது. ஒவ்வொரு பூஜைகள் செய்யும் போது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நன்கொடைகள் நம்ம தொடர்ந்து அங்கே பூஜைகள் நடக்கிறதுக்கு, விளக்கேற்றுவதற்கு, அபிஷேகம் செய்வதற்கு மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரு ஈடுபட்ட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ எல்லா ஆலயங்களுக்கும் மன்னர்கள், அரசர்கள் எல்லாம் சொத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி சின்ன சின்ன கோவில்கள், சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற சிறிய ஆலயங்களுக்கு நம்ம நன்கொடை கொடுக்கறது, சிறிய தெய்வங்கள், குல தெய்வங்கள், கிராம தேவதைகள், இந்த தெய்வங்களையும் நம்ம தொடர்ந்து வழிபடும் பொழுதுதான் திவ்ய தேசங்களுக்கு போகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி பீடங்களுக்கு போகிறது, சிவாலயங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதெல்லாம் இந்த கிராம தேவதை, குலதெய்வம் வழிபடும் போது தான் பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த ஆலயங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை இதை மாதிரி பாலாபிஷேகம், மற்ற எல்லா பொருட்களும் கொண்டு அபிஷேகம் செய்யும் போதுதான் அந்த விக்கிரகத்தின் மேலே இந்த பொருட்கள் படும்போது அந்த சக்தி வெளிப்பட்டு அந்த சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதுதான் நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்துட்டு வந்தது. அம்மனுக்கு இன்னைக்கு 108 பால் குடங்கள் அபிஷேகம் செய்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருள் ஆற்றல் அந்த மூல விக்கிரகம் கிட்ட இருந்து வெளிப்படும். இதுதான் ஐதீகமாக கருதப்படுது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்கள்லையும் அபிஷேகங்கள் நல்ல ஒரு திரவியங்கள் வச்சு, வாசனை பொருள் வச்சு எல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் அந்த மூல விக்கிரகம் மேலே படும்போது ஒவ்வொரு வகையான ஆற்றல் நம்மகிட்ட வெளிப்படும். இந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கணும் போது அபிஷேக காலங்களில் மூலவர்கிட்ட இருந்து அந்த அபிஷேகங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா அபிஷேகம் நடக்கிற இடத்துல இருந்து சுற்றி நம்ம எங்கே இருக்கோமோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபிஷேகம் முடிஞ்ச பிறகு குங்கும காப்பு ரொம்பவே அருமையாக இருந்தது. எல்லா பால்குடம் எடுத்த பக்தர்களுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் சிற்றுண்டி செய்திருந்தாங்க. 3 நாட்களுமே சிற்றுண்டி, அன்னதானங்கள் இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு நண்பர் குழுவினர்களும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பக்தர்களுக்கு தவறாமல் 3 நாட்களுக்கும் 3 வேளைகளுக்கும் உணவு பரிமாறிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அன்னதானங்களில் ஈடுபடுறது பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது ரொம்பவே சிறப்பானது. அன்னதானத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்ட்டு தனி பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஆடி அமாவாசையில் அன்னதானம் செய்யும்பொழுது என்ன சிறப்புன்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலாபிஷேகம் முழுமையாக முடிச்சாச்சு. அடுத்தது உள்ள அலங்காரம் முடிச்சுட்டு எல்லா ஆராதனையும் காட்டியாச்சு. மாலை பொழுதுல வீதி உலா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அதை தொடர்ந்து பாட்டு கச்சேரிகள் எல்லாம் இன்னைக்கு திங்கட்கிழமை முடிஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதுல கூழ் காய்ச்சுவது, இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாத்திரங்களில் கூழ் காய்ச்சி அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது தீமிதி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த 3 நாள் திருவிழாவும் இங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஒரு கிராம தேவதை இருக்கும்பொழுது அந்த கிராமமாக கருதப்பட்ட அந்த காலத்தில் இருந்தது. இப்போ என்னதான் நகர்மயமாக ஆனாலும் அதே ஒரு தனித்துவத்தோட ஒரே குடும்பம் போல, கிராமத்து மக்கள் போல எல்லா நகர்லயும் இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த ஆடி மாதம் முழுக்க ரொம்பவே களை கட்டியிருக்கோம். அதை தான் ஒவ்வொரு நகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மன் ஆலயங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு அருமையாக பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி, வடைன்னுட்டு அன்னதானம் களைக்கட்ட தொடங்கிருச்சு. இன்னும் தொடர்ந்து 3 நாளும் இதே மாதிரி வடை பாயசத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும் அன்னதானங்கள்.
இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை கூழ்வார்த்தல், ஞாயிற்றுக்கிழமை மாலை தீமிதி திருவிழா, ஞாயிற்றுக்கிழமை இரவு கூத்து திருவிழா நடைபெறும். தொடர்ந்து இந்த பதிவு பார்க்கறதுக்கு விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்கள் டிராவல் விளாக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் பெண்கள் பண்ணுறது இன்னுமே கஷ்டம். அடுத்தடுத்து வர வீடியோஸ் பார்க்கணும் போது மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஷேர் ஆகும். அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்க்கணும், தீமிதி திருவிழா பார்க்கணும் பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 500க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்குது, தொடர்ந்து அதையும் பாருங்கள்.